ஹலோ, சந்தோஷமாயிருக்கேன், நான் சந்தோஷமாயிருக்கேன். என்னடா உனக்கு சந்தோஷம்? 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னா 3000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து நிற்கிற. போப்பா, 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் இருக்க 500 ரூபாய்க்கு பேரம் பேசுறீங்க. மான போகுது. போகும்டா போகும். வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் ஆனாலே உங்களோட இதே பிரச்சனையாக போச்சு. ஒரு வருஷம் அப்பாவாக இருந்து பாடுறா, அப்போ தெரியும் என் கஷ்டம் என்னான்னு. உனக்கு எடுக்கணும், உங்கள் அம்மாவுக்கு எடுக்கணும், எனக்கு துணி எடுக்கணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? இந்த வருஷம்லாம் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் பாரு, உனக்கு ஸ்கூலுக்கு போகிற யூனிஃபார்ம் தான் கிறிஸ்மஸுக்கு. எனக்கு ரேஷன் கடை வெட்டி தான், உங்கள் அம்மாவுக்கு ரேஷன் கடை சேலை தான்டா. பாருங்கடா. பார்க்கலாம்ப்பா, அம்மாட்ட அடி வாங்க போகிறப்பா. எவ்வளவோ பார்த்தாச்சு, பார்த்துக்கிறேன்டா. இதை தான்டா ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் சொல்கிறோம். எப்பா எவ்வளோ நாளாச்சு, ஒரு வழியாக ஒரு ஃபோனை வாங்கிட்டோம்டா. சென்டருக்கு போங்கடா. பழைய மாடல் வச்சு போர் அடிச்சு போச்சு. இப்போ கிறிஸ்மஸ்னால ஆஃபர் விட்ருக்காங்க, புது மாடல் வாங்கிட்டேன். சரி, வாங்கினதுலேருந்து நம்ம யூஸே பண்ணலையே, ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்து பார்ப்போமா? அட என்னடா அது, கேமராவில் சர்ச் ஆட்கள்லாம் தெரியுறாங்க. ஐயா வேற யாரும் இல்லை, நாங்கள் தான். ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன், அந்த ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கிறீங்க. ஆமாம் பிரதர், கிறிஸ்மஸ் ஆஃபர் விட்டுருந்தாங்க, ஃபோன் வாங்குவாங்க. எங்கே அந்த பக்கம்? கிறிஸ்மஸ்னால ஆஃபர் விட்டுருந்தாங்க, ஃபோன் வாங்கிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். அப்படிங்களாயா? ஆமாம் அண்ணா, போன வருஷம் வேறு செல் வச்சுருந்தீங்க, இந்த வருஷம் புது செல் வச்சுருக்கீங்க. அட ஆமாம் தம்பி, போன வாரம் வச்சுருந்தது வந்து ஆண்ட்ராய்டு பழைய மாடலு, அது வேஸ்ட்டு, நல்லா இல்லை, யூஸ் பண்ணி போர் அடிச்சிருச்சு. இந்த வாரம் கிறிஸ்மஸ்னால ஆஃபர் விட்டுருந்தாங்க, புது மொபைல் வாங்கினேன், வேறு லெவலில் இருக்குது. சரிண்ணே. ஐயா அப்புறம் என்ன இங்கே எந்த பக்கம்? இந்த பக்கம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், அதனால செலிப்ரேட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். சரியா, ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போமா? வாங்கலேருந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல, ஃபோட்டோ வச்சு எடுத்து பார்ப்போமா? ஐயா ஃபோட்டோலாம் இருக்கட்டும். சொல்லுங்க. பார்த்தனாலே கேட்குறேன், ரொம்ப நாள் ஒரு சந்தேகங்க ஐயா. என்னங்க சந்தேகம்? கிறிஸ்மஸ்னா என்னங்கய்யா? அட என்னையா நீங்கள் எப்படி கேட்குறீங்க? கிறிஸ்மஸ்னால் உங்களுக்கே தெரியாதா? என்ன, ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக வெளியே போகிறது, பிரியாணி சமைச்சு சாப்பிட்றது, கேக் வெட்டி சாப்பிட்றது, இதுதான் ஏன் கிறிஸ்மஸ்ஸு. உனக்கு என்னடா கிறிஸ்மஸ்னா? கிறிஸ்மஸ்னா கேக்கு வெட்டுறது, துணி போடுறது, ஏசப்பாட கொண்டாடுறது, அவ்வளோதான். பிறந்த நாள். யார் பிறந்த நாள்ரா? ஏசப்பாட பிறந்த நாள், அவ்வளோதான். நல்லா கண்டுபிடிப்போடா, ஏசப்பாட பிறந்த நாளாம். ஆமாய்யா, பொதுவாக ஒருத்தருக்கு பர்த்டேனா நம்ம என்னையா பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம், அவனுக்கு ஹாப்பி பர்த்டேனா வந்து கேக் ஆர்டர் பண்ணுவோம், கேக் வெட்டுவோம், அவனை கூட்டிகிட்டு ஜாலியாக ட்ரீட் வைப்பான், சாப்பிட போவோம், அவ்வளோதான். கிஃப்ட் கொடுப்போம். அப்புறம் இதில் இருங்கய்யா, உனக்கு பிறந்த நாள்லாம் நீ என்னடா பண்ணுவ? சாக்லேட் தருவான், நான் கிஃப்ட் தருவேன். கிஃப்ட் கொடுப்போம். சரியா, கிஃப்ட்டுன்னு தான் ஞாபகம் வருது. வருஷம் வருஷம் ஏசப்பாட பிறந்த நாள்னு சொல்லிட்டு நம்ம புது சட்டை வாங்கிக்கிறோம், கேக்கு வெட்டுறோம், பிரியாணி சாப்பிட்றோம். என்னையா நியாயம் அதெல்லாம்? இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்யா. என்ன பண்ணலான்னா, எல்லா வருஷமும் ஏசப்பா பிறந்த நாள்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாட்டு இருக்கோம். இந்த வருஷம் மட்டும் நான் என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டை ஆண்டவருக்கு தரலான்னு இருக்கேன்யா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அட என்னங்க நீங்கள் மட்டும் தான் கொடுப்பீங்களா? ஏன் நாங்கள் கொடுக்க மாட்டோமா? எங்களை பார்த்தா மனுஷனாக தெரியலையா? உங்களோட நாங்கள் பெரிய கிஃப்டாகவே கொடுப்போம். ஏன்னா நாங்கள் யூத்துன்றதை நிரூபிச்சு காட்டுவோம். பார்க்கலாம்யா, யாரு கிஃப்ட் பெரிய பெருசு கிஃப்ட்னு. சண்டை போடாதீங்க, நான் இப்போ பார்த்துக்கலாம், சண்டை போடாதீங்க. சரியா, நாளைக்கு பார்ப்போம்யா. சரிங்க. என்னாச்சு கலகலப்பாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டு பெருசு வந்துட்டு ஒரு பெரிய ஆள் வந்தார், வந்துட்டு என்கிட்ட கேட்டார் கிறிஸ்மஸ்னால் என்னன்னு கேட்டார். கிறிஸ்மஸ்னால் ஏசோட பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்மஸில் வந்துட்டு ஆஃபர் என்ன விடுவாங்க, அது மாதிரி ஃபோன் இது போயிட்டு இருந்துச்சியா, கிஃப்ட்டு. ஓ கிஃப்டா, நானும் கொடுக்கலாமா? ஓ அப்போ நீயும் இந்த போட்டிக்கு வரியா? ஆமாண்ணே. சரி வா, நாளைக்கு வா, பார்த்துக்கலாம். ஜில்லுன்னு குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோகம் தூதர் கூட்டம் பாடும் நேரம் இது. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். யாரா அவன் தனியாருக்கு சர்ச்சில் பைத்தியம் மாதிரி ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்கிறேன். கிஃப்ட் வாங்கி தரேன்னு பைத்தியமாக மாட்டான் போடா. ஆமாப்பா, சரியான அரமெண்டலாக இருப்பார் போல. இருப்பான். ஐயா 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 வாங்க, பிரைஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்யா. எங்கேயா கிஃப்ட் கொண்டு வரேன், இவ்வளோ சீக்கிரம் சர்ச்சில் வந்து தனியாக கத்திட்டு இருக்கிறீங்க? ஆமாய்யா, நான் கொண்டு வந்துட்டேன். உங்களோட பெரிய கிஃப்டாக நாங்கள் எடுத்துருவோம். பெரிய கிஃப்ட் பார்த்துருவோமா? யார் பெரிய கிஃப்ட்னு பார்ப்போம்யா. போடாதீங்க, ஒருமலைப்பட்டு ஜெபிப்போம், ஏசப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ. கரெக்டியா, சண்டை போட்டே இருக்க வேணாம், இன்னைக்காவது ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் முடிவு பண்ணிட்டோம் யார் நல்ல கிஃப்ட் அப்படின்னு. சரிங்க வாங்கய்யா. ஏசப்பா, இந்த நேரத்தில் உங்களுக்காக பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன் நான், அவனும் கொண்டு வந்துருக்கிறான். நீங்கள் வந்து யார் கிஃப்ட்டு சூப்பர் கிஃப்ட்டுன்னு முடிவு பண்ணுங்கள். அவன் மூஞ்சில கறியை பூசுங்க, என் கிஃப்ட்டு தான் பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லி. ஏசப்பா இங்கே வாங்க. ஏசு நாமம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஐயோ
ஏசப்பா வந்துட்டாருடா. ஜோம் பண்ணோட வந்துட்டாரு. வெள்ளை சொக்கெல்லாம் போட்டு அழகா இருக்காரு பாருடா ஏசப்பா. எல்லாத்தோட அழகா இருக்கீங்களே ஆண்டவரே. நான் தான் ஆனால் மொதல் gift உங்களுக்கு கொடுப்பேன். எல்லாரும் வாங்க ஆசைப்படுவாங்க, அவங்களால வாங்க முடியாத கிஃப்ட்டை நான் வாங்கியிருக்கேன் ஆண்டவரே. இங்கே பாருங்களேன், iPhone 15 Pro Max. இதில் நார்மலாக இருக்கேன் கூட ஃபோட்டோ எடுத்து போட்டால் லைக் பிச்சுக்கிட்டு போகும். ஆனால் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாவில் எடுத்து லைக் போட்டிங்கன்னா லைக்கு பிச்சுக்கிட்டு போவோம் ஆண்டவரே. இந்தாங்க, இதான் என் கிஃப்ட்டு. மகனே, இந்த பரிசு எனக்கு உகந்ததாக இருக்குன்னு நினைக்கிறியா? என்ன ஆண்டவரே எப்படி கேட்குறீங்க? எனக்கே உகந்ததாக இருக்கு ஆண்டவரே, உங்களுக்கு உகந்ததாக இருக்காதா? சரி, ஓகே. இங்கே பாருடா, ஆண்டவருக்கு போய் ஃபோனு கிஃப்ட் கொடுத்துருக்கான். கிறுக்கனா இருப்பான் போல்றது இது. ஆமாப்பா சரியான அவர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு போய் ஐஃபோனை கொண்டு வந்துருக்கிறான் இவன். என்னடா ஆமாப்பா சரியான பைத்தியமா அவன் இருக்காரு. கிடக்காண்டா. இங்கே பார், அதோ இருக்குது பார் நம்ம கிஃப்ட்டு. அது எத்தனை வாடா ஓடி போய். ஏய் என்ன நினைக்கிறது நீனு? ஏய் யாருமே வாங்க முடியாத கிஃப்ட்டு ஆண்டவருக்கு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். பார்க்குறியா? ஆண்டவருக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். சரிப்பா. எஸ்ப்பா உங்களுக்காக பாருங்க, ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி 55 இன்ச்சு பெருசாக வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அவன் கொடுத்தானா ஐஃபோனு டிவி பாருங்க. நான் இந்த மனுஷங்க அவங்கள ரொம்ப ஏமாத்துறாங்க, துரோகம் பண்ணுறானுங்க, கஷ்டம் கொடுக்குறானுங்க. உங்களை சத்தியம் தெரியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. நான் அப்படி கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்களா, சத்தியம் தெரிஞ்சு டிவி வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இதை பார்த்து தான் வீட்டில் சீரியல் பார்த்து என் கஷ்டத்தெல்லாம் போக்கிக்குவேன். உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களும் வாங்கிக்கோங்க, பிடிங்க. மகனே, இந்த பரிசு எனக்கு உகந்ததாக இருக்குன்னு நினைக்கிறியா? நானே கஷ்டம் வரும்போது சீரியல் பார்த்து சந்தோஷப்படுவேன், நீங்கள் பட மாட்டீங்களா? உகதம் தான் ஆண்டவரே. சி போய் ஆண்டவருக்கு டிவியை கொடுக்குறான் பாரு. சரியான லூசு பயலாக இருப்பான் போல. பரலோகத்தில் எங்கேயாச்சும் கேபிள் கனெக்ஷன் இருக்கா? அப்பனுக்கும் மவனுக்கும் புத்தியே இல்லைடா. ஃபுல்லாக மாட்டு மூளையாக இருக்கீங்க. வேஸ்ட்டுடா நீங்கள். நானாச்சும் அதுக்கு தேவலாம், நீங்கள் ஃபுல்லாக வேஸ்ட்டுடா. சரிடா, ஆண்டவர் முடிவு பண்ணிட்டுடா யார் சிறந்த கிஃப்ட்னு. பாப்போம்டா. ஆண்டவரே, இவங்கள மாதிரி என் வாழ்க்கை பாவத்தில் இருக்கு ஆண்டவரே. இவங்கள மாதிரி என்னால் gift கொடுக்க முடியல, ஏன்னா என் வாழ்க்கை பாவத்தில் இருக்குது. நான் என்னதான் சர்ச்சுக்கு போனாலும் என் வாழ்க்கை பாவத்தில் இருக்குது. இந்த வருஷம் கிறிஸ்மஸில் உங்களுக்கு நான் என் வாழ்க்கையே கிஃப்டாக கொடுக்குறேன் ஆண்டவரே. வாங்க எல்லாரும். பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் நேசித்தேன். உங்கள் எல்லாரும் எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி தான் நான் பாசம் வச்சேன். ஆனால் நீங்கள் காயின் ஆபேல் கதை கேட்டிருக்கீங்களா? காயினும் ஆபேலும் எனக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க. ஆனால் நான் ஏன் வந்து ஆபேலோட பரிசை மட்டும் எடுத்துக்கிட்டேன்? ஆபேல் வந்து என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பரிசு கொண்டு வந்தான். காயின் வந்து அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பரிசு கொண்டு வந்தான். நீங்களும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோனு டிவி கொண்டு வந்தீங்க. ஆனால் நான் அதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமும் இந்த வாலிபம் மாதிரி அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தா அதே பெரிய பரிசு தான். நீங்களும் அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுப்பீங்களா? ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. புத்தி இல்லாமல் சத்தியம் அறியாமல் உங்களுக்கு பெரிய டிவியாக வந்துட்டு வந்து கொடுத்துறேன். எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இவனை மாதிரி நானும் சத்தியம் தெரிஞ்சு என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எடுத்துக்கோங்க கிஃப்டா. என்னையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் எல்லாம் ஆசைப்பட்டு வாங்குவாங்கன்னு நினச்சேன், ஆனால் நான் முதல்ல ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். இந்த ஃபோன் கொடுத்ததுனால கோச்சிக்காதீங்க ஆண்டவரே. நானும் நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இருதயத்தை. நீங்களும் ஏசப்பாவுக்கு ஃபோனு வாட்சின்னு கொடுக்காம உங்கள் வாழ்க்கையை கொடுப்பீங்களா? பரிசாக கொடுப்பீங்களா? தேங்க்யூ. ஓகே, காட் பிளஸ் யூ.